உங்களுக்கு ஹோம் லோன் வேணுமா? ஹோம் லோன் வேணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், யார் யாருக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு லோன் கிடைக்கும்? ஸோ இதை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஹோம் லோனை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லயே போட்டிருப்போங்க. இருந்தாலும் இந்த ஹோம் லோன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. ஏன், லோன் வாங்கின எல்லாருக்குமே தெரியும், நீங்க இந்த ஒரு லோன் வாங்குறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் கூட ஆயிருக்கலாம். ஏன், இந்த 40 நாள் தாண்டி கூட ஆயிருக்கலாங்க. ஆனா இப்படி நடக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ ஒரு 2 நிமிஷம் வீடியோல சொல்லணும்னாலோ இல்ல ஒரு 5 நிமிஷம் வீடியோல சொல்லணும்னாலோ நம்மளால கண்டிப்பா முடியாது. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா, இதையே நல்லா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பையும் தனித்தனியா ஒரு எபிசோடா போட்டா என்ன, மக்களுக்கு இதை தெளிவா ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த சீரியஸை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல முதல் விஷயமா லோன் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்டேஜை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நார்மலா தெரியும், நீங்க லோன் வாங்க போகும்போது உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து சைன் வாங்குவாங்க. ஸோ அப்படி சைன் வாங்கும்போது உங்ககிட்ட இருந்து வாங்குற டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த லாகின் டாக்குமெண்ட்ஸ். சரிங்க, இந்த லாகின் டாக்குமெண்ட்ஸ் தரணும். ஓகே, யாரெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தரணும்? நார்மலாவேங்க எந்த லோன் எடுத்துக்கிட்டாலும் சரியே, இன்னைக்கு நம்ம இந்த ஹோம் லோனை பத்தி பேசுறோம். பொதுவாகவே எந்த லோனா இருந்தாலும் ரெண்டு கேட்டகரி தான் லோனை பொறுத்த வரைக்கும் பிரிக்கிறாங்க. ஒன்னு சேலரிட் பர்சன் சொல்லுவாங்க, சம்பளம் வாங்குறவங்க. இன்னொன்னு செல்ஃப் எம்ப்ளாய்டு, தனியா அவங்களே சுயமா தொழில் பண்றவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலரிட் பர்சன்ஸ். ஸோ சேலரிட் பர்சன்னா 2 கேட்டகரி இதுலயே வர்றாங்க. ஒன்னு அக்கௌண்ட்ல சம்பளம் வாங்குறவங்க, இன்னொன்னு கையில சம்பளம் வாங்குறவங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே பாத்தீங்கன்னா ஹோம் லோன் பண்ணலாம். ஒரு சில பேங்க்ஸ்ல சொல்லுவாங்க கையில சம்பளம் வாங்குறவங்களுக்கு லோன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க, ஒரு சில கேட்டகரி பண்ணலாம். என்னன்னா ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல லோன் பண்ணக்கூடாது, அதிகபட்சம் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல லோன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேங்க்குமே லோனுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. சொல்ல போனா 20 லட்சம் ரூபா தான் குறைஞ்சபட்சம் தரணும் அப்படின்னு கூட ஒரு பேங்க்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு எங்க ஃபிட் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ சரிங்க, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இதுல சேலரி ஸ்லிப் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதோ இவங்களுக்கு சேலரி ஸ்லிப் வந்துடும். அடுத்தது கையில சம்பளம் வாங்குறவங்க. இந்த கையில சம்பளம் வாங்குறவங்களுக்கு எங்க அவங்க ஒர்க் பண்றாங்களோ அங்க போயிட்டு சேலரி சர்டிபிகேட்னு கேட்டு வாங்கணும். சரிங்க, முதல் டாக்குமெண்டா இந்த சேலரி ஸ்லிப் வேணும்னு கேக்குறீங்க. எத்தனை மாசத்துக்கு வேணும்? 3 மாசத்துக்கு இந்த சேலரி ஸ்லிப் கொடுக்கணுங்க. ஸோ 3 மாசத்துக்கு உண்டான சேலரி ஸ்லிப் தாங்க முதல் டாக்குமெண்ட். ரெண்டாவது விஷயம், நார்மலா எல்லா லோனுக்கும் கேட்கிற கேஒய்சி, அதாவது நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஸோ இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் கம்பல்சரி கேட்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபார்ம் 60 அவங்க வச்சிருப்பாங்க, அதுல நீங்க சைன் பண்ணிட்டு அடிஷ்னலா ஓட்டர் ஐடி கொடுத்தா கூட போதும். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் மேஜரா வேணும். அடுத்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது விஷயம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். இல்லைங்க, நான் அதுல டர்ன் ஓவரே நிறைய பண்ணலைங்க, கொஞ்சமா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கூட நீங்க உங்களுக்கு எந்த பேங்க்ல பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணணும், எந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு இஎம்ஐ டெபிட் பண்ணணும், இசிஎஸ் எதுல அப்ளை பண்ணணும், இதெல்லாம் பாக்குறதுக்காக தாங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. ஸோ மூணாவதா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 4வது விஷயம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று கேட்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டுறதுக்காக. ஸோ இந்த போட்டோவும் முக்கியம். இதெல்லாம் தவிர ஸோ நம்ம என்ன அடிஷ்னலா கேட்போம்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலா எல்லாருக்கும் கேட்கிற டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டான். அடுத்து நம்ம எந்த வீட்டை கட்ட போறோம், இல்ல கட்டின வீட்டை வாங்குறோம்னா எந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு நம்ம வாங்க போறோம். ஸோ இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்.
ஸோ இதை பத்தி நாம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனியா ஒரு வீடியோவே போடலாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் சொல்ல போறோம். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க.